ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் சையத் காசந்து சையத் பேசுகிறேன் பாருங்கள். ஆக்சுவலி இன்றைக்கி ஒரு 7 சீட்டர் ஒரு அற்புதமான ஒரு வண்டியோடு வந்திருக்கோம் பாருங்கள் சார். வண்டி பாருங்கள் சார் எப்படி இருக்குது பாருங்கள். அப்படியே வந்து பக்காவாக இருக்குது சார். வண்டி ரொம்ப நீட் அண்ட் க்ளீனாக இருக்குது. ஃப்ரண்ட்டு பம்பர்லாம் பாருங்கள், ஃபஸ்ட் கிளாஸ் வண்டி சார். ரொம்ப அற்புதமான வண்டி, ஹை ஸ்பீட் இன்ஜினோடு வந்திருக்கோம். 2017 மாடல் மகேந்திரா XUV 500 சார். 2017 மாடல், ஒரே ஓனரு, மகேந்திரா XUV 500 அப்படின்னு சொல்லுவாங்க சார் இந்த வண்டியை. வண்டி பாருங்கள் சார், வண்டி ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருக்குது. வித் ஃபேன்சி நம்பரோடு இருக்குது பாருங்கள். ஒயிட் கலரில் ஒயிட் பியூட்டி மாதிரி இருக்குது பாருங்கள் சார். ஒரே ஒரு சின்ன ஸ்க்ராச்சஸோ டென்ட்டோ எதுவுமே எதிர்பார்க்க முடியாது. 2017 இவ்வளோ நல்லா குவாலிட்டியாக வண்டி வச்சு கஸ்டமர் வந்து நல்லா பக்காவாக மெயின்டைன் பண்ணியிருக்காரு சார். வண்டி ரொம்ப நீட்டாக அது பாருங்கள். மொத்த ஆப்ஷன் இருக்குது சார். 4 பவர் விண்டோ, பவர் ஸ்டேரிங், பவர் விண்டோ, சென்ட்ரல் லாக்கு, பேக் வைப்பர், ஹீட்டர் கிளாஸு, கம்ப்ளீட்டாக ஃபுல்லாகவே மொத்த ஆப்ஷன் இருக்கிற வண்டி பாருங்கள். க்ரூஸ் கண்ட்ரோலோடு இருக்குது. சீட் கவர்ஸ்லாம் புதுசு சார். ஃப்ளோர் மேட்டு பாருங்கள், அந்த மேட்டு பாருங்கள், அதெல்லாம் வந்து புதுசு. சீட்டோடைய கீழே இருக்கிற அந்த கம்பியில் இருக்கிற கவர் பாருங்கள், அந்த கவர் கூட இன்னும் பிரிக்கல சார். வண்டி வெறும் 55,000 கிலோமீட்டர் தான் சார் ஓடி இருக்குது. 55,000 கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டோடு இருக்குது பாருங்கள். வண்டி ரொம்ப நீட் அண்ட் க்ளீனாக இருக்குது சார். ஹை ஸ்பீட் இன்ஜின்னு அதை பாருங்கள். 6 கியரு ப்ளஸ் ரிவர்ஸோடு சேர்த்து 7 கியர் ஹை ஸ்பீட் இன்ஜின்னு. டச் ஸ்க்ரீன் செட்டு பாருங்கள். ஆட்டோமேட்டிக் ஏசி பாருங்கள், அது பாருங்கள் ஆட்டோமேட்டிக் ஏசி. இது நம்ம எவ்வளோ பேர் உள்ளே இருக்கிறோமோ அதுக்கேற்ற மாதிரி ஆட்டோமேட்டிக்காக ஒர்க் ஆகும். சிங்கிள் ஏர் பேக் பாருங்கள். ஸ்டேரிங் கண்ட்ரோலர் பாருங்கள், ஸ்டேரிங்கில் எல்லா கண்ட்ரோலும் அது பாருங்கள். க்ரூஸ் கண்ட்ரோலோடு இருக்குது சார். கிலோமீட்டர் பாருங்கள், வெறும் 55,000 கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டு. இன்சூரன்ஸ் மட்டும் தான் சார் இல்லை. கஸ்டமர் நீங்கள் வண்டி எடுக்கும்போது ஃபுல் இன்சூரன்ஸை போட்டு கொடுத்துரு அப்படின்னு சொல்லியிருக்காரு. 20,000 ஆகும் இன்சூரன்ஸ், கஸ்டமர் போட்டு கொடுத்துறேன்னு சொல்லியிருக்காரு பாருங்கள். ஏசி எல்லாம் சூப்பராக இருக்குது சார். சரியான கூலிங். அது பாருங்கள், மேலே வந்து டாப்லலாம் லைட் வரும் சார். அதே மாதிரி உங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா சைடு டோர்லெல்லாம் கூட வந்து ஒரு எல்இடி லைட், ப்ளூ கலர் ஒரு எல்இடி லைட் கொடுத்துருப்பாங்க. சீட்டுங்கெல்லாம் பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள் சார். ஒரிஜினல் பீஸு, ரீப்ளேஸ்மெண்ட் இல்லை. அது பாருங்கள், அதுதான் வந்து லைட், அந்த எல்இடி லைட் டோர்ஸில். இது வந்து ராத்திரியில் உங்களுக்கு வந்து சூப்பராக இருக்கும் சார். ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குது. ஏதோ ஒரு ஏரோப்ளேனில் போகிற மாதிரி இருக்குது. அவ்வளோ லைட்டும் கொடுத்துருக்குறாங்க. வண்டி ரொம்ப நீட்டாக இருக்குது சார். எந்த ஒரு சின்ன ஒரு ஒர்க் கூட கிடையாது. இப்போ தான் கஸ்டமர் வந்து ஆயில் சர்வீஸ்லாம் இப்போ தான் பண்ணி கொடுத்துருக்காரு. ஆயில் சர்வீஸு, ஏர் ஃபில்ட்ரு, டீசல் ஃபில்ட்ரு, ஏசி ஃபில்ட்ரு எல்லாமே வந்து மாற்றி கொடுத்துட்டார். ஆக்சுவலி நம்ம தான் வந்து கஸ்டமர். அது பாருங்கள், டிவி பாருங்கள். பின்னாடி வந்து உங்களுக்கு ஆண்ட்ராய்டு மியூசிக் சிஸ்டமோட டிவி இருக்குது. நீங்கள் எதனா ஒரு மூவி பார்க்கணுன்னா ஃப்ரண்ட்டில் இருக்கிற டிஸ்பிளே வேறு, இதோடைய டிஸ்பிளே வேறு. இதில் நீங்கள் ஒரு மெமரி கார்டு கனெக்ட் பண்ணி இல்லை ஒரு பென்ட்ரைவ் கனெக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து டிஸ்பிளே ஒரு மூவி கூட பார்த்துட்டு போயிட்டே இருக்கலாம் சார். வண்டி ரொம்ப லக்ஸரியாக வச்சுருக்காரு சார். ஒரே ஒரு சின்ன வேலை கூட கிடையாது சார் வண்டியில். குறைன்னு பார்த்தீங்கன்னா இன்சூரன்ஸ் தான். அதுவும் அவர் கஸ்டமர் வந்து போட்டு கொடுத்துட்றேன் ஃபுல் இன்சூரன்ஸ்னு சொல்லியிருக்காரு. அது எவ்வளோ ஆகுதோ நம்ம லோன் பண்ணுறோம் சார், அதுக்கேற்ற மாதிரி போட்டு கொடுங்கன்னு சொல்லியிருக்கிறேன். அதுக்கேற்ற மாதிரி பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. வண்டி வந்து ரொம்ப பெரிய எடுத்து வண்டி சார். ஆக்சுவலி வண்டி வந்து ஒரு 2.5 வருஷமாக யூஸ் பண்ணல சார். சும்மா தான் நிற்கிது. அது ஏதோ ஒரு ஃபேமிலி ப்ராப்ளமில் 2 பேருக்கு பிரதருக்கு சண்டை இருந்ததுனால அதில் வந்து வண்டி வந்து யூஸ் பண்ணல. அது பாருங்கள், ஃபேன்சி நம்பர் 1699. 23,000 ரூபா கொடுத்து இந்த வண்டி நம்பரை வாங்கியிருக்காரு சார். 3 வண்டி இருக்குது சார். மொத்தமே இந்த நம்பரில் தான் இருக்குது. 1699லேயே TN73 சீரியஸ்லேயே இருக்குது பாருங்கள். பேக் பம்பர் பாருங்கள், ஸ்டீல் பம்பர், ஃப்ரண்ட் பம்பரு, ஹாரன்லாம் எக்ஸ்ட்ரா ஹாரன் போட்டு பாருங்கள். பேக் வைப்பரு, ஹீட்டர் கிளாஸ் பாருங்கள். இதுதான் ஹீட்டர் கிளாஸு, பேக் வைப்பரோடு இருக்குது. வண்டி பாருங்கள் 7 சீட்டரில் ரொம்ப அற்புதமாக இருக்குது பாருங்கள் சார். சீட் கவர்ஸ்லாம் பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள். டாப் பாருங்கள் எவ்வளோ நீட்டாக இருக்குது சார். சின்ன பசங்களாம் வீட்டில் இல்லாதனால ரொம்ப நீட்டாக இருக்குது டாப்பு. ஒரிஜினல் ஃபிட்டிங்ஸ் அப்படியே இருக்குது சார். எந்த ஒரு ரீப்ளேஸ்மெண்ட் இது வரையும் எந்த ஒரு ரீப்ளேஸ்மெண்ட்டோ டச்சப்போ எதுவுமே கிடையாதுங்க. அந்த ஜாக்கி பாருங்கள் சார். ஜாக்கி வந்து இன்னும் யூஸே பண்ணல, அப்படியே இருக்குது. ஃபுல்லாக வந்து கம்பெனிலேருந்து வந்த ஃபிட்டிங்ஸ் அப்படியே இருக்குது சார். எந்த ஒரு ஃபிட்டிங்ஸும் உங்களுக்கு சேஞ்சஸ் இல்லை. வண்டி ரொம்ப நீட்டாக இருக்குது. எந்த ஒரு வேலையும் இல்லை. மெக்கானிக் ஒர்க்கு கூட எதுவுமே கிடையாது உங்களுக்கு. சூப்பராக இருக்குது பாருங்கள். பின்னாடி ஹெட்ரெஸ்ட்டோடு இருக்குது. ரிவர்ஸ் கேமராவோடு இருக்குது சார். 2 கேமரா இருக்குது. ஆக்சுவலி ஒரு கேமரா ஒர்க் ஆகலை, அதனால் பக்கத்துலேயே இன்னொரு கேமரா வந்து புதுசு பண்ணியிருக்காரு சார். நம்பர் பிளேட்டு பாருங்கள், சில்வர் கலரில் ரொம்ப அற்புதமாக இருக்குது. அந்த பின்னாடி டேஞ்சர் லைட்டில் பாருங்கள் சார், குரோம் ஐட்டம்ஸ்லாம் கொடுத்து. சைடில் பாருங்கள் ஃபுட்ரெஸ்ட் கொடுத்துருக்குறாங்க. லேடிஸ்லாம் வந்து மேலே ஏறுறதுக்காக. ஏன்னா சில லேடிஸ்க்கெல்லாம் வந்து ஒரு ஹைட் வண்டியில் சிரமமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சைடில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஃபுட்ரெஸ்ட் கூட கொடுத்துருக்காரு சார். W6 இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா
மிடில் வேரியண்ட்டு சார். டீசல் வண்டி. டீசல் வண்டியில் 2017 அதுவும் 7 சீட்டில் இந்த கிலோமீட்டர் கிடையாது சார். வெறும் 55,000 கிலோமீட்டர் தான் ஓடி இருக்குது. நீங்கள் எங்கே வேணால் செக் பண்ணிக்கலாம். இந்த கிலோமீட்டர் வந்து இந்த மாடலில் இந்த கிலோமீட்டர் கிடைக்கிறது வெரி வெரி ரேர். ஏன்னா வந்து ஃபேமிலியில் கொஞ்சம் ப்ராப்ளம் இருந்ததுனால வண்டி யூஸ் பண்ணால் மட்டும்தாங்க. அதனால் வந்து பேட்ரி கூட போயிட்டு இருந்துச்சு. பேட்ரி கூட புதுசு போட்டு கொடுத்துட்டாரு. ஒரு ஆயில் சர்வீஸ், சேல் ஃபில்ட்ரு, ஜீசல் ஃபில்ட்ரு எல்லாமே பண்ணிருக்காரு. 10,000 கிலோமீட்டர் வரைக்கும் உங்களுக்கு வந்து ஆயில் சேஞ்ச் பண்ணுற வேலை இருக்காது சார். எந்த ஒரு ஒர்க்கும் கிடையாது. ஜஸ்ட் ஒரு இன்சூரன்ஸை போட்டு ஃபைனான்ஸ் ஃபைனான்ஸ் கூட வாங்கிக்கலாம். இல்லை நம்ம கேஷ் பேமெண்ட் பண்ணுறோன்னா கேஷ் பேமெண்ட் கூட பண்ணிக்கலாம். பாருங்கள், வண்டி ரொம்ப நீட்டாக இருக்குது சார். ஃபைனான்ஸ்லாம் முடிச்சிட்டாங்க. என்ஓசி லெட்டருக்கு அப்ளை பண்ணியிருக்காங்க சார். ஒரு 5 to 6 டேஸில் என்ஓசி லெட்டர் வந்துடும். பாருங்கள், டியூவல் ஏர் பேக், 2வது ஏர் பேக் பாருங்கள். வண்டி ரொம்ப நீட்டாக இருக்குது. இது பாருங்கள், இந்த டேஷ்போர்டில் வந்து பார்த்தீங்கன்னா 4 ரிமோட் இருக்குது சார். அந்த பின்னாடி இருக்கிற 2 டிவிக்கு ரிமோட்டு, செட்டுக்கு ரிமோட்டு, எல்லாத்துக்குமே ரிமோட்டு சார். அது பாருங்கள், மேனுவல் புக் உள்ளே அப்படியே இருக்குது. உள்ளே கூட ஒரு லைட் இருக்கும். மேனுவல் புக் அப்படியே இருக்குது. அந்த ஆர்சி புக்கோடைய எல்லாமே வந்து டாக்குமெண்ட்ஸு வண்டியிலே இருக்குது சார். ஜெராக்ஸு, கம்பெனியில் சர்வீஸ் பண்ண பில்ஸ் எல்லாமே இருக்குது சார். வண்டி ரொம்ப நீட்டாக இருக்குது பாருங்கள். டயர்ஸ்லாம் வந்து பார்த்திங்கனாக்கா ஒரு ஆஃப் பட்டன் இருக்குது சார். வண்டி வந்து சஸ்பென்ஷன் ஒர்க்கோ எதுவுமே ஒர்க் பண்ணல சார். எல்லாமே வந்து கம்பெனிலேருந்து வந்தது தான். நல்லா இருக்குது. எந்த ஒரு நாய்ஸோ எதுவுமே இல்லை. வண்டி ரொம்ப நீட்டாக இருக்குது. எந்த மெக்கானிக் ஒர்க் எதுவுமே இல்லை. அது பாருங்கள், ஸ்டீல் பம்பர் பாருங்கள். அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு இதில் வந்து ப்ரொஜெக்டர் லைட்டோடு வருது சார். கம்பெனிலேருந்தே கொடுத்துருக்காங்க ப்ரொஜெக்டர் லைட்டு, பேக் வைப்பர், ஹீட்டர் கிளாஸு, 2 ஏர் பேக்கு, ஆட்டோமேட்டிக் ஃபோல்டபுள் சைட் மிரர்ஸு எல்லாம். அது பாருங்கள், அதுதான் சார் ப்ரொஜெக்டர் லைட். அந்த ஹெட்லைட்டு மட்டுமே நீங்கள் புதுசு வாங்க போனீங்கன்னா 25,000 வரும். அந்த கொடி கம்பம் ஒன்று போட்டிருக்காங்க பாருங்கள், 3,500 கொடுத்து கொடி கம்பம் போட்டிருக்காங்க. நல்லா அனுபவிக்கிறதுக்காக யூஸ் பண்ணியிருக்காங்க. பட் அவர் அனுபவிக்கலை. ஏதோ ஃபேமிலி பர்சனல் ஏதோ ஒரு ப்ராப்ளம்னால யூஸ் பண்ணாமல் அப்படியே இருந்தது. சரி, இப்போ கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்றாங்க. லோன் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஃபைனான்ஸ் எப்பயோ முடிச்சுட்ருக்காங்க சார். பட் அந்த என்ஓசி ஒன்று வாங்கணும், அதை கேன்சல் பண்ணணுன்றது அவருக்கு ஞாபகத்துக்கு வரல. இப்போ நம்ம தான் சொல்லி கஸ்டமருக்கு என்ஓசியை அப்ளை பண்ணியிருக்கிறோம் மகேந்திரா அண்ட் மகேந்திரா ஃபைனான்ஸில். அது பாருங்கள், சைடு மிரர் வந்து ஃபோல்டபுள் டைப், எல்லாம் பட்டன் சிஸ்டம் தான். உங்களுக்கு அட்ஜஸ்டபிள் கூட உள்ளே வந்து அட்ஜஸ்ட் பண்ணணுன்னா கூட ஃபுல்லாகவே கம்ப்ளீட்டாக எல்லாமே வந்து பட்டன் சிஸ்டம் தான். நீங்கள் எதுவுமே கையில் வந்து பண்ண வேண்டிய தேவையில்லை சார். வண்டி ரொம்ப நீட்டாக இருக்குது. வெறும் 55,000 கிலோமீட்டர் ஓடி இருக்குது பாருங்கள். வண்டி வந்து நீங்கள் ராணிப்பேட்டில் பார்க்கணும். ராணிப்பேட் ரிஜிஸ்ட்ரேஷன் TN73ன்றது பார்த்தீங்கன்னா ராணிப்பேட் ரிஜிஸ்ட்ரேஷன். ஒரு டீசல் வண்டி, அற்புதமான வண்டி பாருங்கள். இந்த கிலோமீட்டர் வண்டி நீங்கள் எங்கே வேணால் செக் பண்ணுங்கள் சார். இந்த கிலோமீட்டரில் இந்த மாதிரி ஒரு வண்டி கிடைக்காது சார். பாருங்கள், நம்ம சேனலை வந்து புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து ரெகுலராக வீடியோஸ் வரும். உங்களுக்கு எந்த வண்டி வேணும்னு பார்த்து சொன்னீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் மேட்ச் பண்ணி கொடுப்போம். பாருங்கள், பேட்ரி போட்டு 20 நாள் தான் ஆகுது. எந்த ஒரு ஆயில் லீக்கேஜ், டீசல் லீக்கேஜ் எதுவுமே இருக்காது சார். ஒரிஜினல் வண்டி, ஒரிஜினல் கிலோமீட்டரு. இந்த வண்டியோடைய ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா கஸ்டமரு 10,50,000 கேட்குறாரு சார். நெகோஷியபிள் ப்ரைஸ் தான், பேசிக்கலாம் வாங்க. நான் பேசி பண்ணித்தரேன். உங்களுக்கு ஃபைனான்ஸ் சொன்னால் கூட வாங்குகிற ப்ரொஃபைல் வந்து நல்லா இருந்தால் நான் ஃபைனான்ஸ் கூட பண்ணித்தரேன். பாருங்கள், வண்டி வந்து ராணிப்பேட்டில் பார்க்கணும். புதுசாக பார்க்குறவங்க நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. தேங்க்யூ. சையத் கார்ஸ் ராணிப்பேட்டுன்றது பார்த்தீங்கன்னாக்கா ராணிப்பேட்டில் இருக்குது, வேலூர் பக்கத்தில். தேங்க்யூ.